ஆத்மகிராதவா தத்து நாராயண ஸ்திதி மகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபுத்தையோபி அனுஜக்முரேமா என்று காட்டக்கூடிய விஷயம் இந்த முடித்து விட்டு அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம நிர்ணயம் பண்ண வேண்டும். இந்த லோகத்துக்கெல்லாம் கஷ்டத்யா கேள்வி, எது தியானம் பண்ணத்தக்கதுன்னு கேள்வி வந்தது. காரணம் து தியா, எது இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்து ரட்சித்து லயமடைய செய்கிறதோ அதை தியானம் பண்ணணும், அதுதான் உபாசியம் அப்படின்னு சொன்ன. அப்போ அதை எப்படி தெரிந்து கொள்ளுவது? கஷ்டத்யான்னு சொல்லப்பட்டது. காரணம் து தியா. அப்போ காரணம் து தியான்னா அதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு குலாலனை பார்த்தால் இந்த குலாலன் இருக்கிறானே, குயவன் இருக்கிறானே, இந்த மண்பாண்டம் உருவானதற்கு காரணம், அந்த மாதிரி பகவானை பார்த்து தெரிந்து கொண்டு விடலாம்னா, பகவான் இந்த உலகத்தை பண்ணச்சே பார்க்கணும் இல்லையோ, அதுக்கு நாமெல்லாம் இல்லையே. அந்த மாதிரி தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும், வேதாந்தத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேதாந்தமானது என்ன சொல்லித்துன்னா, முதல்ல என்ன இருந்தது தெரியுமோ? சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத், சத்து மட்டுமே இருந்ததுன்னு தெரிஞ்சு. இப்ப சத்து மட்டுமே இருந்ததுன்னா உலகிற்கு காரணமான பொருள் சத்து, இருந்த பொருள், உள்ள பொருள், உண்மை பொருள்ன்ற அளவுல ஞானம் வந்ததே ஒழிய அதுக்கு மேல எந்தவித குவாலிபிகேஷனும் அது சொல்லல, எந்தவித குவாலிட்டிஸையும் அது சொல்லல. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு இடத்துல இதுக்கு அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்த போது பிரம்மம் என்கிற வார்த்தையால சொல்லித்து. பிரம்மம்னா பெருசுன்னு அர்த்தம். அந்த பெருசுன்னு சொன்னா அதற்கு ஞானம் உண்டா இல்லையான்னு தெரியல, அந்த தெளிவில்லது. இன்னொரு இடத்துல பார்த்தார்கள், பார்த்தபொழுது ஆத்மா அப்படின்னு தெரிவித்தார்கள். ஆத்மான்னு சொன்னா ஞானம் இருக்கிற பொருள்னு தெரிஞ்சு போச்சு. ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஞானம் இருக்கிற பொருள்னு தெரிஞ்சு போச்சு. ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறதுன்னு தெரியுது. அது வருணனா, இந்திரனா, வாயுவா, யமனா, அக்னியா, பிரம்மாவா, ருத்ரனா, நாராயணனா, ஒன்னும் தெரியல. அப்போ மகோபனிஷத் முதலான உபனிஷத்துக்கள் எல்லாம் என்ன காட்டித்துன்னா, அதுதான் நாராயணன் என்கிற தத்துவம். ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹா, ஒன்றுமே இல்லாத போது நாராயணன் மட்டுமே இருந்தான், பிரம்மாவும் இல்லை, ஈசானனும் இல்லை. ஆக சச்சப்தத்தாலே சொல்லப்பட்டவன் நாராயணன், பிரம்மசப்தத்தாலே சொல்லப்பட்டவன் நாராயணன், ஆத்மசப்தத்தாலே சொல்லப்பட்டவன் நாராயணன், நாராயண சப்தத்தாலே சொல்லப்பட்டவனும் நாராயணனே என்று காட்டக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே பகவானுடைய பரத்வத்தை அபாரமாக வர்ணித்து காட்டியிருக்கிறார். இப்படி பல ஸ்லோகங்கள் அதற்கு பிறகு பரமபதத்தினுடைய வர்ணனமாக அமைந்திருக்கிறது. ஆக இது பரத்வே பரத்வம், பரத்வே பரத்வம்னு பேர். அதற்கு மேற்பட அவதாரே பரத்வம், அவருடைய அவதார காலத்திலே மனுஷத்வே பரத்வம்னு காட்டப்படுறது. இதுக்குன்னு முழுக்க ஒரு ஸ்தோத்திரம் முழுக்க இருக்கு. அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி அதிவிருத்தாமர்க்கு விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். என்ன ஆச்சரியமான கேள்விகளை கேட்டிருக்கார். நீ ராமனாக பிறந்தாயே, அந்த இடத்துல அற்புதமான கேள்வி, அதை மாத்திரம் விண்ணப்பம் பண்றேன். பிரிச்சாமி கிஞ்சன யதாகில ராகவத்வே மாயாமிருகத்வ வசகா மனுஜத்வ மௌத்யாத், மாயாமிருகஸ்ய வசகா மனுஜத்வ மௌத்யாத், சீதா வியோக விவசா நச்சதத்கதிஜ்ஞா பிராதாஸ்ததா பரகதிமி கதம் ககாயா. ஒண்ணுமில்லை, நீ ராகவனாக அவதாரம் பண்ணி இருந்த காலத்துல நீ மாயமான் பின்னால போன. அது எதனாலன்னா மனுஜத்வ மௌத்யாத், ஒரு மனுஷனா இருக்கக்கூடியவனுக்கு அவ்வளவுதான் ஞானம் இருக்கும், அதனால அது மாயமான்னு தெரியாத பின்னால போன ஒத்துக்கிறேன். அதற்கு மேற்பட சீதா வியோக விவசா, சீதையை பிரிஞ்சுட்டனேன்னு ஓன்னு கதறி இருக்கிறாய். கல்லே கண்டையா, மரமே கண்டையா, மட்டையே கண்டையா, செடியே கண்டையா, கொடியே கண்டாயா, கோதாவரியே கண்டாயா, யார் யார் பார்த்தீர்களான்னு எப்படி அழுது கொண்டு வந்திருக்கிறாய். இந்த துக்கத்தும் போது, இந்த அழுகையும் போது, இந்த வருத்தத்தும் போது நீ என்னமா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்திருக்கிறாய். பிராதாஸ்ததா பரகதிமி கதம் ககாயா, ஜட்டாயுவுக்கு எப்படி மோட்சம் கொடுத்திருக்க முடியும்? ஒரு மனுஷனாயிருந்து மனுஷ்ய பாவனைக்கு சேர நீ அழுதாய், மனுஷனாயிருந்து மனுஷ்ய பாவனைக்கு சேர அஜ்ஞானிய போல மாயமான் பின்னால போனாய். அப்படி இருக்கக்கூடிய நீ என்னமாய் மோட்சம் கொடுத்திருக்கிறாய் என்கிற கேள்வி என்னால். அப்படிப்பட்ட நிலையிலே பகவான் தன்னுடைய பரத்வத்தை அவதார காலத்திலேயும் கூட ஒழிக்க ஒண்ணாமல் அமைந்திருக்கக்கூடிய நிலை, அதைத்தான் திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதிய எம்பெருமான் என்று அந்த திருவாய்மொழியிலே காட்டினதை இரண்டாவது ஸ்தவத்துல கூறத்தாழ்வான் அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல 7 சால விருட்சங்களை
குலபர்வத்தங்களோட சேர்த்து நீ துளைத்திருக்கிறாயே, ஒரு மனிதன் செய்யற காரியமா? அதனால இதெல்லாம் பரத்வம் என்று பகவத் பரத்வத்தை ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அனுகுணமாக பல ஸ்லோகங்கள் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடியது. அது இரண்டாவது ஸ்தவம். ஆழ்வார் இரண்டாவதாக காட்டின அவதாரே பரத்வத்தை ஆழ்வானும் கூட இரண்டாவதாக காட்டியிருக்கிறார். மூன்றாவதாக சுந்தரபாகுஸ்தவத்தில் கடைசியில தெரிவிக்கக்கூடிய விஷயம், அதாவது எம்பெருமானே இந்த அயோத்தியிலே அமைந்திருந்தவையான புல் பூண்டு செடி கொடிகள் இதெல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, இதெல்லாம் ஞானயோகம் பண்ணித்தா? எதுவுமே பண்ணல. நீ பரமபதத்துக்கு எழுந்தொழுவதற்காக, தன்னடிச்சோதிக்கு எழுந்தொழுவதற்காக சரைவு நோக்கி போனாய். அப்போ உன் பின்னால அங்கிருந்த ஜனங்களையெல்லாம் அழைத்து கொண்டு சென்றாய். அதோட நிக்கல, அங்கிருந்த பசு எல்லாம் வந்தது, அங்கிருந்த கன்றுகள் எல்லாம் வந்தது. ஆவு மழுதா, அன்றீன்ற கன்று மழுதா, கிள்ளையோடு பூவை எழுதா, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுதா, உருவரியா பிள்ளை எழுதா என்று கம்பர் காட்டுகிறார். ராமனை பிரிந்த போது எதெல்லாம் அழுததோ அதெல்லாம் ராமன் பின்னாலேயே புறப்பட்டு சென்றதாம். கடைசியில் ராமபிரான் என்ன பண்ணினான்? அவற்றுக்கு கர்மஜான பக்தி யோகங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட அவற்றுக்கு சாந்தானிக லோகம் என்று உயர்ந்ததான பரமபதத்துக்கு சமானமான ஒரு இடம், அந்த இடத்திலிருந்து திரும்பி வருதல் இல்லாத மோட்சம்னு காட்டப்படுகிறது. அந்த லோகத்தை கொடுத்தான்னு சொல்லுகிறபடியாலே இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்னால் இதுதான் அனவதரவண மேல் பிரமேயம். அப்படி பார்க்கிற பொழுது மூன்றாவதாக ஆழ்வார் காட்டினதான மோட்சம் கொடுக்கிறவன் எம்பெருமான் என்னும்படியான அந்த அர்த்தத்தை, அதனாலே அவன் மேம்பட்டவன் என்னும்படியான அந்த அர்த்தத்தை காட்டக்கூடியது மூன்றாவது ஸ்தவத்திலே, சுந்தரபாகு ஸ்தவத்திலே காட்டியருளி இருக்கிறார். அதே போல நான்காவதாக வந்திருக்கக்கூடியது அர்ச்சாவதாரத்துக்குன்னே வந்திருக்கக்கூடியது, தேவப்பெருமாளுக்காக காஞ்சி வரதராஜ பெருமாளுக்காக சாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் 102 ஸ்லோகங்கள், அற்புதமான வரதராஜஸ்தவம். அதுல ஏஷ ஈசைதி நிர்ணயம் திரையி பாகதேஹ ஐதேஷு நோதிஷேத் ஹஸ்திதாமனின் அநிர்ணயேதகா தேவராஜம் அயம் ஈஸ்வர ஸ்திதி. ஒண்ணுமில்லை, வேதாந்தங்களை ஒருத்தனால படிக்க முடியல, அதிகரிக்க முடியல, அதனால பகவத் பரத்வத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை, பகவான் மேம்பட்டவன் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்டவன் என்ன நிர்ணயம் பண்ணிக்கொள்ளலாம் என்னால், அதனால பகவான் பரதத்துவம்னு தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட எங்க தேவப்பெருமாளை திருவத்தி மாமலையிலே வந்து சேவித்தானே ஆனால் என்ன தோத்தி விடும்னா, இவன்தான் பரதத்துவம், இவன்தான் பரதத்துவம். தேவப்பெருமாள் தான் சோதிவாய் திறந்து சொல்ல வேண்டியதில்லை அகமேவ பரந்தத்துவம்னு. ஆனால் அவனை சேவிக்கக்கூடியவர்கள் திருவாழியாழ்வானும் பாஞ்சஜன்யாழ்வானுடன் கூடி ஆதிராஜ்ய சூச்சகமான திருவபிஷேகம், அந்த கிரீடத்தை நிமிர்ந்து நின்றிருக்கக்கூடிய அற்புதமான நிலையை, அவனுடைய விசால விமல வக்ஷஸ்தலத்தை சேவிக்கிற போதே இவன்தான் பரதத்துவம், இவன்தான் பரதத்துவம்னு ஆர்தான் நிர்ணயிக்க முடியாது. ஒண்ணுமே தெரியாதவன், படிப்பறிவே இல்லாதவன், பள்ளிக்கூடம் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்காதவனும் கூட இந்த எம்பெருமான் தான் பரதத்துவம்னு நிர்ணயித்து விட முடியும்படியான அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த பரத்வத்தை அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய நிலை. ஆக ஆழ்வார் 4 திருவாய்மொழிகளிலே எந்த வரிசையிலே பகவத் பரத்வத்தை காட்டினாரோ அதே வரிசையிலே தான் 4 ஸ்தவங்களிலே கூறத்தாழ்வான் தான் பகவானுடைய பரத்வத்தை காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல கடைசியில் ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய விஷயம், இத்தனை பரத்வம் சொல்லியாச்சு, இத்தனை பரத்வத்துக்கும் காரணம் என்னது அப்படின்னா ஸ்ரீயப்பதித்வம். அதுதான் நடுவில் ஊர்ஜித ஸ்ரீன்னு ஒரு ஸ்லோகத்தில் ஆழ்வானும் காட்டினார். ஸ்ரீயப்பதித்வம் அதுன்னா தனிப்பட பரத்வம் சொல்லக்கூடிய விஷயம். பகவான் பிராட்டிக்கு நாதன் என்பதைத்தான் தனிப்பட பரத்துவமாக சொல்லக்கூடிய விஷயம். ஆளவந்தார பார்த்து பரதத்துவம் ஆறுன்னு கேட்டா, நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த பதில்ல பரதத்துவம் என்னதுன்னு வந்துடும். என்ன கேள்வி கேட்க போறீர்னா, அவர் கேட்டார் கஸ்ரீ ஸ்ரீயா, திருவுக்கும் திருவாகிய செல்வன் ஆறுன்னு கேட்டார். நாராயணன் சொன்னா அவன் தான் பரதத்துவம். ஆக நாராயண பரத்வத்தை ஸ்தாபிக்க கூடியது பட்டர் அற்புதமாக காட்டுகிறார். இந்த வேதாந்தங்கள் எல்லாம் பூத கண்ணாடி வச்சுன்னு இப்படி பார்த்துதான் பரதத்துவம் இது பரதத்துவம் இதுன்னு. அப்போ எந்த தத்துவத்தினுடைய திருமார்பிலே பிராட்டியினுடைய பாதத்தினுடைய அடையாளங்கள் இருக்கின்றனவோ அந்த தத்துவம் தான் மகாலட்சுமியினுடைய பாதத்தினுடைய அடையாளங்கள் எந்த தத்துவத்தினுடைய மார்பிலே இருக்கிறதோ அதுதான் பரத்தத்துவம் என்று வேதாந்தா தத்துவசிந்தா முரபிதுரசி எத்பாத சின்னைஸ்தரந்தி என்ன பராசர பட்டர் காட்டியிருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அந்த பெருமானுடைய பரத்துவம் எதனாலே ஊர்ஜிதமாகிறது என்றால் ஸ்ரீயப்பதித்வத்தாலே. அதைத்தான் கடைசியில் ஆழ்வார் காட்டுகிறார். கடைசி திருவாய்மொழியிலே உனக்கேற்கும் கோலமலர்பாவை கண்பாகிய என் அன்பேயோ, உனக்கு பொருத்தமாய் அமைந்திருக்க
சொல்லக்கூடிய உன்னுடைய பரத்வத்துக்கு ஏற்கும் இல்ல அவளுக்கு ஏற்கும்படியான நீயாக அமைந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட என் நண்பேயோ என்று மகாலட்சுமிக்கு நாதன் என்பதை நம்மாழ்வார் கடைசியில எப்படி ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறாரோ அதே மாதிரி பகவத் பரத்வத்தை ஸ்ரீஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் என்று பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாருடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தை சொல்லி பகவத் பரத்வத்தை 5 கிரந்தங்களிலேயும் ஆழ்வார் எந்த பிரக்கிரியிலே காட்டினாரோ அதே பிரக்கிரியிலே ஆழ்வானுடைய அருளிச்செயலிலே பகவத் பரத்வம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணும்படியாக ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தவர்களான மகனீயர்கள் இந்த 1000 ஆண்டு விழா கமிட்டியைச் சேர்ந்த பெரியவர்கள் அத்தனை பேருடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அதற்கும் மேற்பட ஆழ்வானுடைய விசேஷ கடாட்சம் அடியேன் மீது இப்படி பொழிந்திருக்கும் என்று அடியேன் ஒரு நாளும் கனவுல கூட கண்டது கிடையாது, யோசனை கூட பண்ணியது கிடையாது. ஏனென்றால் ஆழ்வானுக்காக வெளியிடப்படும்படியான அந்த தபால் உரையை முதல் உரையை அடியேன் பெற்றுக் கொள்ளும்படியாக இது சாட்சாத் ஆழ்வானுடைய பிரசாதமாக அடியேன் கொள்ளுகிறேனே ஒழிய இதுல அடியேனுக்கு எந்த விதமான தகுதியோ எந்த விதமான ஒரு நியாயமோ இருப்பதாக அடியேனுக்கு எதுவும் தோத்தவில்லை. மகனீயர்கள் அபிமானித்தார்கள், ஆழ்வான் அனுகிரகித்தார். அப்படிப்பட்ட ஆழ்வானுடைய அனுகிரகத்துக்கு அனுகுணமாக இந்த ஆழ்வானுடைய அனுகிரகம் தொடர்ந்து அடியேன் மீது அமைந்திருக்க வேண்டும் என்று ஆழ்வான் திருவடித்தாமரைகளிலேயும் ஆழ்வானுடைய அடியவர்களான உங்களுடைய திருவடித்தாமரைகளிலேயும் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ சுவாமிக்கு அடியனுடைய கிருதஜ்ஞதாபூர்வமான பிரணாமத்தையும் தெரிவித்துக் கொண்டு க்ஷமிக்கும்படியான பிரார்த்தனையோடு உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன்.